Hi students, welcome to Simas classes. Logic. இங்கே கொடுத்திருக்கிற set of premisesலேருந்து principal disjunctive normal ஃபார்மையும் principal conjunctive normal ஃபார்ம்லையும் without using truth table எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. Find the PCNF and PDNF of negation P conditional R and Q biconditional P. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். given என்ன கொடுத்திருக்கு, negation P conditional R and negation Q biconditional P. இதான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் PCNFக்கும் PDNFக்கும் முதல் விஷயம் என்னன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் பைகண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அப்போ நான் முதல்ல இதுக்கான ஃபார்முலாவை எழுதுகிறேன். we know that P conditional Q is equivalent to negation P R Q. Similarly, P biconditional Q is equivalent to P conditional Q and Q conditional P. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் முதல்ல இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்புறமா இதை ஃபர்தராக அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். அப்போ நான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் பிசிஎன்எஃப்னு என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ்டம், தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம்மோட ப்ராடக்டாக காட்ட போகிறோம். கொடுத்துருக்கிறத நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் பி கண்டிஷனல் ஆர் அண்ட் கியூ பை கண்டிஷனல் பி. இப்போ நமக்கு தெரியும், இப்போ தான் ஃபார்முலா இதுக்கு பார்த்தோம். பி கண்டிஷனல் கியூக்கு நெகேஷன் பி ஆர் கியூ, அதாவது முதல்ல இருக்கிறதுக்கு நெகேஷன் எடுக்கணும். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி நமக்கு தெரியும், டபுள் நெகேஷன் லீட்ஸ் டு த சேம். அப்போது பிஆர் ஆர்னு வரும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால். அண்ட் இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். அப்போ எப்படி எழுதிக்கணும், Q கண்டிஷனல் P அண்ட் P கண்டிஷனல் Q. இப்போது PCNF கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வேரியபிளும் நமக்கு அங்கே அப்பியராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா PRR மட்டும்தான் இருக்குது. அதனால் இது எப்படி எழுதிக்கலான்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், P அண்ட் ட்ரூ இஸ் ஈக்குவலன் டு P. அப்போது இது கூட அண்டு ட்ரூ எழுதிக்கிறேன். அண்ட் இப்போ இதுக்கு ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம், நெகேஷன் QRP அண்ட் நெகேஷன் PRQ. இது ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ இதை ப்ரொசீட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் இங்கே 3 வேரியபிளும் நான் சம்மாக எழுதி அதோட ப்ராடக்டை தான் எழுதணும். அப்படி நான் 3 வேரியபிளும் இங்கே எழுதணும்னா இந்த இடத்துல எனக்கு Q மிஸ்ஸிங். அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்னா, PRR அண்ட் ட்ரூக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் மிஸ் ஆன அந்த வேரியபிள் எடுத்துப்போம், QR நெகேஷன் Qன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா PR நெகேஷன் P இஸ் ஈக்குவலன் டு ட்ரூ. அதனால் இந்த ட்ரூக்கு பதிலாக இதை நான் எழுதுகிறேன். அண்டு இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம், நெகேஷன் QRP அண்டு ட்ரூ அண்ட் இதுக்கு எழுதும் பொழுது நெகேஷன் PRQ அண்ட் ட்ரூ. இது எழுதிட்டோம். இப்போ இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் PRR RQன்னு வரும் அண்ட் PRR R நெகேஷன் Qன்னு வரும். ஸோ இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன், இந்த வரும். அண்டு இப்போ அதே மாதிரி தான் இங்கே மிஸ் ஆன லெட்டர் பார்த்தீங்கன்னா R. அதனால் இதுக்கு எப்படி எழுதிக்கலாம், நெகேஷன் QRP அண்ட் R R நெகேஷன் R. அண்ட் இப்போ இதுக்கு எழுதுறதா இருந்தால் நெகேஷன் PRQ அண்ட் R R நெகேஷன் R. இதான் மிஸ்ஸிங். இப்போது இதை கொஞ்சம் ஆர்டராக எழுதிப்போம். இது எப்படி எழுதிக்கலாம், PRQRR இங்கே எழுதும்பொழுது PR நெகேஷன் QRR. அஃப்கோர்ஸ் வெளியே அந்த அண்டை எழுதிட்டேன். இப்போ இங்கே அதே மாதிரி தான் இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணால் நெகேஷன் QRP RRன்னு வரும். அப்புறம் இந்த அண்டை அப்ளை பண்ணுறோம், நெகேஷன் QPR நெகேஷன் Rன்னு வரும். அண்ட்
இப்போ இது ரெண்டுத்துக்கு ரெண்டு டேர்ம் வரும். நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர் அண்ட் நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆர். ஸோ இப்போ இதில் ரிப்பீட்டட் டேர்மை நமக்கு தெரியும், பி அண்ட் பி இஸ் பி. ஸோ அதனால் ரிப்பீட்டட் டேர்மை நம்ம விட்டுட்டு நம்ம இதை எழுதணும்னா எப்படி எழுதலாம்? பி ஆர் கியூ ஆர் ஆர் அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் நெகேஷன் கியூஆர் ஆர் அது எழுதிட்டோம். அப்போ இங்கே பிஆர் நெகேஷன் கியூஆர் ஆர் ஆல்ரெடி அது இருக்குது, அதனால் அதை விட்டுடுறேன். அப்போ இந்த டேர்ம் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர்னு வரும். இந்த இடம் எழுதும் பொழுது அண்ட் நெகேஷன் பிஆர் கியூஆர் ஆர் அண்ட் நெகேஷன் பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர். பார்த்தீங்கன்னா இந்த சம்மை ப்ராடக்டாக எழுதிட்டோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம். இது மேக்ஸ் டேர்ம், இதை ப்ராடக்டில் எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், பிசிஎன்எஃப்பை இந்த ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா பிடிஎன்எஃப்பை கண்டுபிடிக்கணும். அது இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா, ஒரு 3 வேரியபிள்ஸில் இருந்ததுன்னா பிக்யூஆரில் அதுக்கு என்னென்ன பாசிபிள் மேக்ஸ் டேர்ம் வருதுன்றது நமக்கு தெரியணும். என்னென்னலாம் வரலாம்? பிஆர் கியூஆர் ஆர் கமா பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர் கமா பிஆர் நெகேஷன் கியூஆர் ஆர் கமா பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர். அதே மாதிரி நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர் கமா நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆர் கமா நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் கமா நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர். ஸோ இதான் மேக்ஸ் டேர்ம் 3 வேரியபிளில் நமக்கு இருக்கிறது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு தெரியும் டபுள் நெகேஷன் ஆஃப் எஸ் இஸ் எஸ். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இல்லாத பாசிபிளாக இருக்கிற மற்ற டேர்மாக நான் வந்து நெகேஷன் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் நெகேஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐ வில் ஃபைண்ட் அவுட் பிடிஎன்எஃப். அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது பிடிஎன்எஃப்க்கு டெஃபினிஷன் வந்து சம் ஆஃப் மின் டேர்ம், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கு முதல்ல நான் நெகேஷன் எஸ்ஸை எழுதுகிறேன். இதில் இருக்கிற டேர்ம்ஸை எழுதுகிறேன். பிஆர் கியூஆர்ஆர் இருக்குது, அப்போ நான் அதை எழுதக்கூடாது. பிஆர் நெகேஷன் கியூஆர்ஆர் அது இருக்குது, அப்போ நான் அதை எழுதக்கூடாது. இப்போ இந்த டேர்ம் இருக்கா பாருங்களேன், பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர், இந்த டேர்ம் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த டேர்ம் எழுதுகிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர் இதுவும் இருக்குது. அடுத்தது இல்லாத டேர்ம் பார்த்தீங்கன்னா நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர் ஆர், இதில் இல்லாத இந்த டேர்ம். இங்கே 5 இருக்குது, அப்போ மீதி இருக்கிற 3 டேர்ம் எழுதணும். 2 எழுதிட்டோம். ஃபைனலாக அண்ட் நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர், இதில் இல்லாத இந்த டேர்மை நான் எழுதிட்டேன். ஸோ இதுதான் நெகேஷன் எஸ். இப்போ இதுக்கு நெகேஷன் எடுப்போம். ஸோ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் எஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு நெகேஷன் ஆஃப் இந்த டேர்மை அப்படி எழுதலாம். எப்படி எழுதணும்? பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர் அண்ட் நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் அண்ட் நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர். ஸோ இது எழுதிட்டோம். இப்போ இந்த நெகேஷன் ஆஃப் நெகேஷன் எஸ் நமக்கு தெரியும், எஸ்ஸாக மாறிடும். ஸோ ஈக்குவலன்ட் டு இந்த நெகேஷனை உள்ளே கொண்டு போங்க. எப்படி மாறும்? நெகேஷன் ஆஃப் பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர்னு வரும். அண்டு வந்து ஆறாக மாறிடும். டிமார்கன்ஸ் லாவை அப்ளை பண்ணுறோம். இங்கே நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர் ஆர்னு எழுதிக்கலாம். இது ஆறாக மாறிடும். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர் எழுதிட்டோம். இப்போ அகெயின் திருப்பியும் டிமார்கன்ஸ் லாவை உள்ள அப்ளை பண்ணோம்னா this will become negation p and டிமார்கன்ஸ் லா ஆர் வந்து அண்டா மாறிடும். நெகேஷன் q
அண்ட் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் ஆர் ஆர்னு மாறிடும். ஆர் இங்கே டபுள் நெகேஷன் ஆஃப் பி பி அண்ட் இது Q அண்ட் நெகேஷன் ஆர் ஆர் இங்கே எழுதும் பொழுது P அண்ட் Q அண்ட் ஆர். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதிட்டேன், சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ், அதாவது சம் ஆஃப் இந்த ப்ராடக்டை எழுதிட்டேன். இதான் இதோட பிடிஎன்எஃப். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இங்கே ஜென்ரலாக ஃபைண்ட் த பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப்னு கொடுத்துருக்கறதுனால இதை நம்ம வந்து ட்ரூத் டேபிள்லேயும் போடலாம். அதை எப்படி போடுறதுன்றத என்னோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.